என்னடா புரியுதா இல்லையா? என்ன தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மாதான். நீங்க பேசிட்டு இருங்க. அப்புறம் சோழா எப்படி இருக்க? என்ன நீ எதிர்பார்க்கல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீங்க நிலாவோட அப்பா, உங்களை பார்த்தா நிலா சந்தோஷப்படுவா. அப்ப எனக்கு அது சந்தோஷம் தானே. ஓ அப்படி சொல்ற. சரி, நான் சென்னைக்கு வரும்போது இப்படி உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன், உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுவேன். நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா நீ வர வச்சிட்டடா. என்ன திமிரான பேச்சு, அதுவும் எங்கிட்டயே சவால் வேற விடுற. என்ன? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். நீங்க ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா சவால்ல ஜெயிக்கணும்ல, அதுக்கு தானே உன்னை தேடி இங்கேயே வந்திருக்கேன். நிலாவை நான் உங்களோட அனுப்ப மாட்டேன். உங்களால அவளை கூட்டிட்டு போகவும் முடியாது. தம்பி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை முடிக்காம போனதே இல்லை. இந்த முறையும் அப்படிதான். நிச்சயம் அது நடக்கும், நடத்தி காட்டுவேன். இந்த பார், உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தல, அதுல முதல் நாள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த ஒரே நாள்ல எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டேன் பாத்தியா? இன்னும் 6 நாள் தான்ப்பா மீதி இருக்கு. அதுக்கப்புறம் என் பொண்ணு என் வீட்டுல என் மகளா இருப்பா, நீங்க தனியா இருப்படா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தம்மா. இவர் மட்டும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலன்னா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். என்ன நீ எவ்வளவு மிஸ் பண்ற, வீட்டுல எல்லாரையும் பார்க்காம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு மாப்பிள்ள தான் பக்குவமா எடுத்து சொன்னாரு. எப்படியாச்சும் நம்ம சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு ஆர்வம் தெரியுமா? அதனாலதான் மனசு மாதிரியே இன்னைக்கு இங்க வந்தேன். இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எப்படிப்பட்ட வீட்டுல வாழ்றியோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தம்மா. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கன்னு. அதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு தேங்க்ஸ் சொன்னேன். சொல்ல போனா மாப்பிள்ளை என்கிட்ட தனியா பேசும்போது கூட நான் தான் அவர்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். மாப்பிள்ளை அவர் வயசுக்கு மீறி பக்குவமா நடந்துகிட்டாரு. டேய், ஓகே தானே? ஓகே தானே, கரெக்டாக தான் இருக்கும். எதுக்குப்பா அதெல்லாம்? பாய் மட்டும் போட்டிருந்தா போதுமே. அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு படுக்க கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். மேல இருக்கிற ஃபேன் கொஞ்சம் மெதுவா தான் சுத்தும், அதனாலதான் இன்னொரு ஃபேன் வச்சிருக்கோம். அதுல நல்லா காத்து வரும், அப்பதான் கொசுவும் கிடைக்காது. சரி சரி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா? ஆமாமா, கார்ல பேக் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணா நான் இருந்தேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. தேங்க்ஸ் பா. எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? அப்பா இந்த ரூம் வாங்கப்பா. இதோ வந்துடுறேன். வாங்கப்பா. இதான்ப்பா என்னோட ரூம். ஓ, ரூம் ஒரு மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்கப்பா. இங்க இருக்கிறதுலயே இந்த ரூம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் எனக்கு இந்த ரூம் கொடுத்துட்டாங்க. பரவாயில்லம்மா, வீட்டுல இட பிரச்சனை இருந்தாலும் உனக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்காங்களே, அதுவே நல்ல விஷயம் தான். சரிப்பா, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் வெளில இருக்கேன். அண்ணா, இதுக்கு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்றீங்க? என்னப்பா நீ, வராதவரு வந்திருக்காரு, எவ்வளவு தன்மையா பேசுறாரு, நல்லா நடந்துக்கிறாரு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஏலகிரியில கூட நம்ம மேல கோவமா தான் இருந்தாரு. ஆனா பரவாயில்ல, சீக்கிரமா மனசு மாறிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம வீட்டுல தங்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நாம தானே அவரை நல்லா பாத்துக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம்.
ஃபேன் ஆன்ல இருக்கு. மேல உள்ள ஃபேனுக்கு சுவிட்சும் அங்கதான் இருக்கு. ராத்திரி உங்களுக்கு குளிர்ச்சுன்னா போர்வை இருக்கு போத்திக்கோங்க. பாத்ரூம் சரி. போகணும்னா லைட் சுவிட்ச் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சேரான்னு ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி வந்துருவேன். சரி. சரிங்க. நிலா, பா. நீ போய் தூங்குமா. சரி அப்போ குட் நைட் பா. குட் நைட்ரா. Good night, ma'am. சரிப்பா. நீங்க படுத்துக்கங்க. டேய் வாங்கடா சொல்றா. படுத்துக்கங்க. மாப்பிள, யார? டேய் உன்னதான்டா கூப்பிடுறாரு. நீங்க என்ன அவங்களோட போறீங்க? உங்க ரூமுக்கு போலையா? இல்ல, நாளையில இருந்து ஒரு வாரம் உங்க வீட்டில் தானே வந்து தங்க போறேன். அதான் ஒரு நாளைக்கு என் அண்ணன் தம்பிங்களோட தூங்கலான்னு. ஓ சரி. ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. வாங்கடா. என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன். ஏய், இப்ப நினைச்ச கூட என் பொண்ணை என்னால கூட்டிட்டு போக முடியும். ஒரு வாரத்துல, இன்னும் ஒரே வாரத்துல நிலா என்னோட பொண்ணா என் வீட்டுக்கு திரும்ப வருவா. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நிலாவை அவரோட அனுப்ப மாட்டேன். நிலாவை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. டேய் 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 எந்திரிடா பல்லவா. டேய் சோழா எந்திரிடா, நேரமாச்சு பாரு. எந்திரி வாடா. என்னப்பா எழுந்துட்டியா? என்னென்ன இதெல்லாம்? அது பாத்ரூம் சுத்தம் பண்ணப்பா. அப்பா எழுந்த உடனே பாத்ரூமுக்கு போவார்ல. என்ன, அதுக்காக இத்தனை போட்டு கழுவணுமா? அவர் எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுல்லப்பா. நான் பண்ணிருப்பேன்ல. ஆட நல்ல ஆள்மா நீ. நான் இருக்கும்போது உன்னை பாத்ரூம் கழுவ விடுவேனா? எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா. நான் எந்திரிச்சு வந்து பண்ணிருக்க போறேன். அதெல்லாம் விடுப்பா, பரவாயில்ல. எப்பவும் பண்றது தானே. என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தேய்ச்சி கழுவுனா அவ்வளவுதானே. நேத்து தான் அவர் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. நாம தானே அவரை நல்லா பாத்துக்கணும். பொது பாத்ரூம் இல்லைனாலும் இருக்கிற பாத்ரூம் ஏதாவது சுத்தமா வச்சுக்கணும்ல. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நான் போய் டீ போட்டு வைக்கிறேன். நீ வேற சீக்கிரம் கிளம்பணும்ல.